நடிகர் எஸ்வி சேகர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த 145 போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அதுவும் நீக்கப்பட்டு அந்த பூட்டுக்களில் சீல் வச்சதை சீலை எடுத்திருக்காங்க. இப்போது இங்கே அந்த சொசைட்டி ஆக்ட் அதிகாரிகள் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன கோர்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் எடுத்து ஒரு ரூமில் வச்சு அதை பூட்டிட்டு பாக்கியை அந்த நடிகர் சங்க நிர்வாகிகள் புழக்கத்தில் விட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போது அந்த அந்த ஆவணங்களை அவங்க எடுத்து ஆய்வு செய்து அதன் பிறகு என்ன நடவடிக்கை என்பது தெரியும். அதனால் இப்போதைக்கு அதுதான் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே யாரும் போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுல எல்லோரும் தீர்மானமாக இருக்கிறோம். அதனால தான் கூடிய வரைக்கும் உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா அதிகாரிகள் போயிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு சார் அது என்னன்னு கேட்டால் கூட ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஏன்னா இப்போ பாருங்கள், அரசு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு தேவையில்லாத பேச்சுக்கள் வருகிறது. ஆனால் எல்லாமே அரசுக்கு கீழ்தான். சொசைட்டி ஆஃப் ஆக்ட் எல்லாம் அரசுடைய அதிகாரத்துக்குள்ள தான் வருது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் அரசுக்கு கீழே தான் வருகிறது. அப்போ அந்த சொசைட்டியில் சரியாக நடக்கவில்லை என்றால் ஒரு சவுத்து, நார்த்து, சென்ட்ரல்னு இருக்குது. அந்தந்த ஆஃபீஸில் போய் தான் புகார் பண்ணுவாங்க. தவறவும் ஒரு இடத்துல ஒரு பிரபலமானவர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது போலீஸ் பாதுகாப்புக்கு தான் வருவாங்களே தவிர தனியாக ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் வரமாட்டாங்க. யாராக இருந்தாலுமே ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதற்குத்தான் போலீஸ் வருகிறது. போலீஸ் ஏன் போகுது, போலீஸ் எதுக்காக போகுது அப்படின்னா, பெட்ரோல் வேன் கூட தான் தெருவில் போயிட்டே இருக்குது. அதுக்கு யாருக்காவது சாதகமாக பேசுறதுக்காக இல்லை. தவிரவும் இந்த பிரச்சனையே அவ்வளோ தூரம் வந்திருக்காது. அன்றைக்கி இத்தனை பேர்கள் வந்திருந்த பொழுது விஷால் பதில் சொல்லியிருந்தால் அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அன்றைக்கி வரல, அதற்கு பிறகு அடுத்த நாள் தான் அவர் வந்தார். தவிர நிர்வாகத்தில் இருப்பவர்கள், தலைமையில் இருப்பவர்கள் அனைத்து உறுப்பினருடைய கருத்துக்களுக்கு மரியாதை செலுத்தினால் இந்த அளவுக்கு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நானும் ஒரு யூனியன் தலைவராகத்தான் இருக்கிறேன். இப்போது அட்வைசராக இருக்கேன். எதுவுமே சொல்கிறேன், ஒரு பதவிக்கு வர வரைக்கும் ஒரு மாதிரியும் வந்த பிறகு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி யூனியன்லாம் அசோசியேஷன்லாம் செய்யாமல் இருப்பது நமக்கு ஒரு கௌரவத்தை தரும். இதுதான் நான் சொல்கிறேன். எதிர்த்தரப்பு அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்தாலுமே பூட்டு போட்ட செயலை நீதிமன்றமே வன்மையாக கண்டனம். இது ஒரு எமோஷனலான ஒரு விஷயங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது பூட்டு போடணுங்கிற எண்ணத்தில் வரவில்லை, நிர்வாகிகளோடு பேசணுன்ற போது நீங்கள் எல்லாமே அன்றைக்கி இருந்தீங்க. எந்த நிர்வாகி வந்தாங்க? யாருமே வரல. யாருமே வராத போது என்ன இப்படி ஓட்டு போட்டிருக்கோம், தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட செயல்தான். அதை யாருமே நியாயப்படுத்தலையே. அது ரைட்டு இல்லை அது தப்பு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு அன்றைக்கி நீங்களே பார்த்தீங்க. அங்கே இருந்த ஆஃபீஸ் இவங்க எல்லோரும் வெளில போயிட்டாங்க. வெளில போகும்போது யாருமே அதை பூட்டலையே. அவங்க இந்த ஆஃபீஸை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகிறேன்னு கூட சொல்லலையே. எல்லாம் திறந்து போட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் உடையவர்களே தவிர யாரும் எதிரிகளே கிடையாது. விஷால் நமக்கு என்ன எதிரி? எல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தவங்க தானே, அவ்வளோதான். அதனால் அதை பூட்டி உடனே என்ன பண்ணாங்க? அந்த சாவியை தூக்கி கடலில் எரிஞ்சிட்டாங்களா, ரோட்டில் எரிஞ்சிட்டாங்க? ஒன்றும் இல்லை. அதை கொண்டு போய் அதே ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் கொடுக்கலாங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இதை வாங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நாளைக்கு எங்களை ஒரு மாதம் முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் படி நாளைக்கு காலையில் நாங்கள் வரும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, நான் அடுத்த நாள் வரும்போது கொடுத்தது. அவ்வளோதான். சார் எல்லாமே இருக்குது சார். ஒன்றுமே செயல்படாட்டாலே நடவடிக்கை. நடிகர் சங்கத்தில் நான் ஏன் இப்படின்னு கேட்டதுக்கே நடவடிக்கை எடுத்து என்னை நீக்கினாங்க. கோர்ட்டுக்கு மறுபடியும் நான் போனேன், மறுபடியும் சரி ஒத்துன்ட்டாங்க. இப்போ விஷாலுக்காக மட்டுமே கோர்ட்டு இல்லையே, சட்டத்துக்காக தானே கோர்ட்டு, நீதிக்காக தானே கோர்ட்டு. அதனால் இப்போது விஷாலுக்கு மாபெரும் வெற்றி அப்படின்னு அவர் நினச்சிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ மொத்தமாக பூட்டி இருந்தது, இப்போ ஒரு ரூமில் வச்சு பூட்ட சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸை. அதனால் யாருக்கு வெற்றி தோல்வி என்பதை விட ஒரு அமைப்பு என்பது எந்த விதமான ஊழலும் இல்லாமல் நாம் 1200 பேருக்கு தலைவராக இருக்கோம்னா அந்த 1200 பேருக்கும் நாம் நியாயமான ஒருத்தராக இருக்கிறோம். நமக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மாத்திரம் நான் சாதகமாக இருப்பேன், நமக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவனுக்கு நான் பண்ணுவேன்னா அது கீழ்த்தர அரசியல். அது இதில் செய்யக்கூடாது. இந்த மாதிரி
ஊழல் குற்றச்சாட்டு சொல்லலை சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இது வந்து இல்லை முறைகேடு என்பது எப்படின்னா வெறும் பணம் மட்டுமே இல்லை. ஒரு செயற்குழு நடத்தணும்னா நடத்தலைன்னா அது ஒரு முறைகேடு.